எண்ணம் போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு நம்மளில் 90% பீப்புள் எல்லாருமே PicsArt ஆப் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா PicsArt ஆப் தான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு ஃபோட்டோ எடிட்டராக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதில் தமிழ் ஃபாண்ட் ஒரு 2 ஃபாண்ட் தான் இருக்குது. அதாவது லைட்டாகவும் இருக்கும், அதிலே கொஞ்சம் போல்டாகவும் இருக்கும். ஆனால் தமிழில் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் அவங்க அந்த டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் உள்ள செட்டிங்ஸில் கொடுக்கல. ஆனால் நம்ம அதுலேயும் ஸ்டைலான ஒரு 250-300 தமிழ் ஃபாண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் PicsArt ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் நானே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுற பிக்சர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் சும்மா தமிழ்கிட்ட டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டேன். இப்போ ஃபாண்ட் இங்கே பாருங்கள், அந்த சேம்ங்கிற தமிழ் ஆப்ஷன் தான். என்ன ஒரு சில ஃபாண்ட்டுக்கு அந்த கொஞ்சம் போல்டு ஆப்ஷன் மட்டும் அதிகமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் பாரில் தமிழ் ஃபாண்ட் .tdf அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ மேலே தமிழ் ஃபாண்ட் .tdf டவுன்லோட். ஸோ இதில் நிறையா இருக்கும். ஸோ இங்கே நிறைய தமிழ் ஃபாண்ட் இருக்குது. அந்த இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது ஜிப் ஃபார்மேட்டில் தான் டவுன்லோட் ஆகும். உங்களோட ஜிப் ஃபார்மேட்டை டீகம்ப்ரஸ் பண்ண நீங்கள் உங்களுக்கு நம்ம ப்ளே ஸ்டோரில் விண்டர் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணுறேன். இதோ இருக்குது பாருங்கள். என்னோடய மொபைலில் டிஃபால்ட்டாகவே டீகம்ப்ரஸ் பண்ண ஆப் இருக்குது. அதனால் நான் எதுவும் யூஸ் பண்ணல. நீங்கள் இது டீகம்ப்ரஸ் பண்ண நீங்கள் விண்டர் ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டீகம்ப்ரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டீகம்ப்ரஸ் பண்ணி உள்ளே தமிழ் ஃபாண்ட்டு தான் இருக்குது. இது அவ்வளோத்தையும் காப்பி பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜரில் PicsArtனு ஒரு ஃபோல்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த PicsArt ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபாண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சில ஃபாண்ட் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண இங்கிலீஷ் ஸ்டைலிஷ் ஒரு சில ஃபாண்ட் இருக்குது. இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நான் மறுபடியும் PicsArt ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேம் இமேஜ் தான் இருக்குது. இப்போ இந்த இமேஜை நீங்கள் தமிழ்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஆரோ பட்டன் இருக்குங்க. அந்த ஆரோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே 3வது ஆப்ஷன் மை ஃபாண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். மை ஃபாண்ட் இந்த வந்துருச்சு. நம்ம அங்கே பேஸ்ட் பண்ண ஃபாண்ட் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஸோ அதில் ஏதாவது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்துருச்சு பாருங்கள். கீழே நீங்கள் ஒன்று மாற்ற இந்த ஸ்டைலிஷாக உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் வருது. இந்த மாதிரி 500க்கு மேற்பட்ட தமிழ் ஃபாண்ட் நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்கும். அது TDF ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுறது மூலமாக PicsArtல நம்ம ஸ்டைலிஷாக தமிழ் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.R. இன்னொரு தொழில்நுட்ப வீடியோவை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.